ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட நிதி ஆணையம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிதி ஆணையம், நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஃபவுண்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா 1951 அண்டர் ஆர்டிகல் 280 கீழே வந்து பார்த்தோன்னா இதை வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தோன்னா இதை ஒவ்வொரு எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸுக்கும் இதை வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூட் பண்ணுறாரு, உருவாக்குறாரு. ஓகேங்களா? இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டிஃபைன் ஃபிஸ்கல் ரிலேஷன்ஷிப் ஃப்ரேம்ஒர்க் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட், மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய நிதி உறவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரையறுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகேவா? அப்போ இவங்களோட எய்ம், இவங்களோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டு ரெடியூஸ் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய நிதி சமமின்மையை சரி பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஓகேங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சம் சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேவா? எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இவங்க வரக்கூடிய ரெவன்யூஸை, ஓகேவா, கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூஸை சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரித்து தருவாங்க. அதே மாதிரி வரக்கூடிய ரெவன்யூவை ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த சஜஷன் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees அதாவது 100% வந்து பார்த்தோன்னா ரெவன்யூ வருது அப்படின்னா அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. அதாவது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு எவ்வளோ போகணும் அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 60% அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 40%. ஓகேவா? இப்படி வந்து பார்த்தோன்னா சஜஷன் கொடுப்பாங்க. 60-40 அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது, மாறி மாறி இருக்கும். அது ஒவ்வொரு ஃபினான்சியல் இயருக்கும் மாறும். டிபெண்ட்ஸ் ஆன் எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பொருளாதார நிலையை பொறுத்து அது வந்து பார்த்தோன்னா மாறும். ஓகேவா? சரி, இது மட்டும்தான் இவங்களோட வேலையா அப்படின்னா கிடையாது. இதை தாண்டி ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய அந்த 40% அகெயின் அவங்க வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சஜஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா போகணும், கேரளாவுக்கு எவ்வளோ போகணும், கர்நாடகாவுக்கு எவ்வளோ போகணும், உத்தரப்பிரதேஷ்க்கு எவ்வளோ போகணும், ஓகேவா, அண்ட் தென் அஸ்ஸாமுக்கு எவ்வளோ போகணும். இந்த மாதிரி ஹரிசாண்டல் இம்பேலன்ஸையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி தருவாங்க. இதுக்கு இவங்க நிறையா க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் எப்படி இருக்குது, அந்த ஸ்டேட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எந்த ஸ்டேட் பாவர்ட்டியில் கம்மியாக இருக்காங்க, எந்த ஸ்டேட் அதிகமாக இருக்காங்க, அப்படிங்கிற நிறையா க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபண்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு ஸ்டேட், பெருசாக வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு அதிகமான நிதியும், நல்லா வளர்ச்சி அடைஞ்ச மாநிலங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஒரு மாடரேட்டான வந்து பார்த்தோன்னா ஃபண்டு தான் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் போகும். ஏன் அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக 16வது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஹானரபிள் அரவிந்த் பன்காரியா அப்படிங்கிறவரோட தலைமையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அதை நம்ம வந்து பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது அவங்களோட டென்யூர் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 5 இயர்ஸ். அவங்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 வருஷம். பட் அவங்களோட பதவிக்காலம் தொடங்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ 2 இயர்ஸாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவோட எக்கனாமிக் சிஸ்டத்தை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி அதை வந்து பார்த்தோன்னா 5 இயர்ஸ்க்கு, அதாவது ரிவ்யூ பண்ணி அவங்களோட டென்யூர் வந்ததுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி பாடி. ஏன்னா இவங்க 5 இயர்ஸ் முடிஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த அமைப்பு, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அபாலிஷ் பண்ணிவிட்டு அடுத்து புது ஃபினான்ஸ் கமிஷன் வரும். ஓகேவா? இப்போது லாஸ்ட்டாக போட்ட ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத 2017 வந்து பார்த்தோன்னா அவங்க கான்ஸ்டியூட் பண்ணாங்க. நம்மளோட ஹானரபிள் பிரசிடென்ட், அப்போதைய பிரசிடென்ட் வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூட் பண்ணார். அவங்களோட பதவிக்காலம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2020 ஏப்ரல் 1 அவங்க செயல்பட்டாங்க. ஓகேவா? இது 15th ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்து நமக்கு 16th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
அப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் யார் வராங்க, யார் வந்திருக்காங்க அப்படின்னா அரவிந்த் பன்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா வந்திருக்காரு. அப்போது இது மேபி வந்து பார்த்தோன்னா நமக்கு எக்ஸாமில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தோன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரவிந்த் பன்காரியா அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் கூட நம்மளோட ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. ஓகேவா? மீட்டிங் போட்டு சில விஷயங்களை வந்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இன்னொரு நாள் வந்து பார்த்தோன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் நம்ம ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.